வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோன்னா, நம்ம மீடியா இருக்குல்ல, சோஷியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விட்டுருவோம். இந்த சின்ன சின்ன சோஷியல் மீடியா யூடியூப் சேனல்லாம் இருக்குது. தான் வந்து ஏதோ சன் நியூஸு, புதிய தலைமுறை அப்படின்னு நினச்சிக்கிட்டு பெரிய புடுங்கி வேலைலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி சில சோஷியல் மீடியா யூடியூப் சேனல்ஸ் ஒருத்தர் வீட்டுக்கு போய் அந்த ஏரியாக்கெலாம் போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. யார் அவர் அப்படின்னா, மயிலை சிவகுமார், என்ன மயிலாப்பூர் சிவகுமார், டைகர் சிவா அப்படின்வாங்க. அவர் வந்து ஒரு பெரிய ரவுடியாக இருந்தவர். அவர் வீட்டுக்கு, அவர் ஏரியாக்கெலாம் போய் அந்த ஏரியா மக்கள், அவங்க சொந்தக்காரங்க, அவங்ககிட்டலாம் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அவர் இல்லாதது வந்து உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவர் என்னெல்லாம் உங்களுக்கு உதவி செஞ்சார், அவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு. நான் ஆல்ரெடி மயிலாப்பூர் சிவகுமார் அவர்களை பற்றி ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். இந்த அரசன் படத்தை பற்றி பேசுகிறப்போ பேசியிருந்தேன். அதில் நான் வந்து டைரெக்டாகவே சொன்னேன், வெற்றிமாறன் அவர்கள் வந்து சப்போஸ் மயிலை சிவா அவர்களுடைய கதையை எடுத்தால் அது எவ்வளோ பெரிய நெகட்டிவ், எவ்வளோ பெரிய அவலம் அப்படின்னு வந்து அதை சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்றதுக்கு நிறைய ரீசன்ஸும் சொன்னேன். அதே தான் இங்கேயும். அதாவது என்ன ஆச்சுன்னு தெரில. நீங்கள் சும்மா அப்படியே வந்துடுவீங்களா? ஒரு ஜேர்னலிசம்னா என்ன? நீங்கள் அப்போ ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காதிங்க. சும்மா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். படிச்சுட்டு வாங்கடா. யார் யாரை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், நீங்கள் வந்து என்ன எதை ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதாடா? பிடிங்கிங்களா? புறம்போக்கு நாய்ங்களா? எதடா ப்ரொமோட் பண்ணுறீங்க? நீங்கள் யாரடா ப்ரொமோட் பண்ணுறீங்க? அது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமாடா தமிழ்நாட்டுக்கு? யார் இந்த மயிலை சிவா அப்படின்னா, அவர் வந்து ஒரு ரவுடி. ரவுடினா சும்மா சாதாரண இந்த வளச்சனையில் வரல பேப்பர் ரவுடி இல்லைன்னு அப்படி மாதிரி பேப்பர் ரவுடியெல்லாம் கிடையாது. பயங்கர பெரிய ரவுடி, பயங்கர பெரிய ரவுடி. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வந்து மயிலாப்பூர், வடசென்னை அந்த பகுதியை வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்த ஒரு ரவுடி. யார்? மயிலாப்பூர் சிவகுமார் அவர்கள். கடந்த 2021 தான் நினைக்கிறேன் அவர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஆனால் அவரை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நிறைய சின்ன பசங்க வந்து அவரை வந்து ஏதோ கடவுளாகவும், ஏதோ பெரிய ஒரு வீரனாகவும், அண்ணன் மயிலை மாமா ஊன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் இருக்குது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கும்பல் இருக்குது. லட்சம். நீங்கள் போய் இப்போ கூட போய் பாருங்கள், யூடியூப் சேனலில் போய் அந்த பேரை அடித்து பாருங்கள். போய் எவ்வளோ பேர் ஃபயர் விட்டு வச்சுருப்பாங்கன்னு பாருங்கள். அவ்வளோ இருக்குது. அந்த ஏரியாவுக்கு போய் இவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவர் இல்லாத உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த ஏரியா மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? ரொம்ப நல்லவர், வல்லவர், கொடை வள்ளல், எல்லாத்தையும் வாரி வாரி கொடுப்பாரு, எங்களெல்லாம் அப்படியே பத்திரமா பார்த்துக்கிட்டாரு, அந்த பையன் இல்லாத வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருப்பாங்க. இது வந்து ஒரு பேட்டர்ன். நீங்கள் எந்த ரவுடியாகனா எடுத்துக்கோங்க, எவ்வளோ பெரிய ரவுடியாகனா எடுத்துக்கோங்க, இந்த பேட்டர்ன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு பெரிய தலை இருந்தார். அவர் பேர் வந்து குமார் அப்படின்வாங்க. இந்த செங்கல்பட்டு மார்க்கெட் ஏரியாக்கெலாம் போனீங்கன்னா வந்து இன்னும் அவரை கடவுளாக கொண்டாடும் கூட்டம் இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் அவருடைய பர்த்டேக்கும் நினைவு நாளுக்கும் கட் அவுட் இருக்கும் பெருசாக. இது வந்து எல்லா ரவுடிக்கும் இருக்கும், அவருக்கு மட்டும் இல்லை, எல்லா ரவுடிக்கும் இருக்கும். நீங்கள் எல்லா ரவுடியோட ஏரியாவுக்கும் போய் கேட்டிங்கன்னு என்ன, நல்லவருங்க வல்லவருங்க, நான் வாரி கொடுப்பாருங்க, எல்லாம் ஓகே. எத்தனை பேரை கொலை பண்ணார்? உனக்கு உண்மையிலே அக்கறை இருந்துச்சுன்னா மீடியா நாயி, கொலை பண்ண விக்டிம்ஸோட வீட்டுக்கு போய் கேட்கணும். கரெக்டாக 20 40 கேஸு, 40 கொலை, 40 கொலை. நினச்சி பாருங்கள். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், உலகத்துலேயே டெட்லியஸ்ட் சின் என்ன தெரியுமா? ஒருத்தனை கொலை பண்ணுறது. இருக்கிறதுல மோசமான பாவம் ஒருத்தனை வந்து கொலை பண்ணுறது. என்னை போலவே இரத்தமும் சதையும் ஒரு தாயால் பெற்றெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை. கரெக்டாக சுற்றி வந்து அவ்வளோ உறவினர்கள்,
லவ்டு ஒன்ஸ் இருக்கிறப்போ அந்த ஆளை போய் நீங்கள் கொலை பண்ணுறேன்னா அதோட மோசமான சின் பாவம் அந்த உலகத்திலே கிடையாது. அது மாதிரி 40 கொலை பண்ண ஒரு ரவுடியை வந்து நீங்கள் கொண்டாடுறீங்கன்னா ஒரு சமூகமாக நாசமாக போகுது. ஏன் வடச்சென்னை வந்து ஒரு கான்ட்ரவர்சியாகவே இருக்குன்னா அதை வந்து ஒரு கும்பல் ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்குது. ரவுடிசத்தை வந்து அங்கே வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள். சரி, சிவகுமார் அவர்கள் வந்து எல்லாருக்கும் உதவி செய்கிறாரு, வாரி வாரி கொடுக்குறாரு, ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு, தீபாவளி பொங்கலா எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. பணம் எங்கேருந்து வருது? கஷ்டப்பட்டு படித்து போய் ஏதாவது லெக்சரராக இருக்காரா, டீச்சராக இருக்காரா, ஏதாவது கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்தாரா? கட்ட பஞ்சாயத்து, அடித்தடி, வெட்டு குத்து, இதில் வர பணத்தில் வந்து பிரித்து கொடுக்குறதுல என்னடா பெருமை? அதை வாங்கி தின்றீங்களே, அதில் என்னடா பெருமை? இதில் என்ன பெருமை? ரத்தக்கரை படிஞ்ச காசில் துன்றது என்ன பொறுமைன்றன? ஒரு மயிர் பெருமையும் கிடையாது. அப்படி கொடுக்குறவனை வந்து நீங்கள் வந்து கடவுளாக கும்பிட்றீங்கன்னா அதோட கேவலமான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ மோசமான அடுத்த தலைமுறையை வந்து நீங்கள் உருவாக்குறீங்கன்னு பாருங்கள். அந்த ஏரியா அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், என்ன ஆகுன்றது பாருங்கள். அந்த ஏரியா பசங்க, சின்ன பசங்களாம் என்ன ஆவாங்க இதை பார்த்து வளர்ந்தாங்கன்னா? அவ்வளோதான், நாசமாக போயிடும். அந்த ஏரியா நாசமாக போயிடும். அதான் ஆக போகுது. அதான் ஆயிடுச்சு. அது எனக்கு தெரிஞ்சு அப்படி தான். ஏன்னா நான் நிறையா பேர் இன்டர்வியூலாம் பார்த்தேன், கையில் வந்து அவரோட பேரை பச்சை குத்தி சுற்றிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு. நீங்கள் ஏதோ இல்லை, அதான் சொன்ன யூடியூப் சேனல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கீழே எவ்வளோ பேர் ஃபயர் விட்டுன்னு இருப்பாங்கன்னு பாருங்கள். அதெல்லாம் பொட்டென்ஷியல் கில்லர்ஸ். கத்தி எடுக்க பயப்பட மாட்டாங்க, கொலை பண்ணுவாங்க. ஏன்னா சொல்ல ஆள் இல்லை. அந்த காலத்தில் வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ், சயின்டிஸ்ட், பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்து கொண்டாடின சமூகம் இப்போ வந்து ஒரு ரவுடியை கொண்டாடுதுன்னா எவ்வளோ கேவலமான ஒரு சமூகம். அதையும் இப்போ இன்டர்வியூ எடுக்கிற அந்த மீடியா எவ்வளோ எச்சத்தனமான பீ தின்ற மீடியா, எவ்வளோ கேவலமான ஒரு மீடியா அது. சொல்லுங்கள், கொலை பண்ணுறவனா நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்க? எனக்கு புரியல. அப்போ அந்த கொண்டாடினீங்கன்னா ஒரு சின்ன பையன் வளர்றான் 15-16 வயசுனா அதை பார்க்குறப்போ அவனுக்கு அது இன்ஸ்பிரேஷனாக தானே இருக்கும். எல்லாரும் கொண்டாடுறப்போ அப்போ நம்மளும் இது மாதிரி ஆனோன்னு வையேன், நம்மளும் எல்லோரும் கொண்டாடுவாங்க, நம்மளை பற்றி படம்லாம் எடுப்பாங்க, இது மாதிரி வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக தோணும். கண்டிப்பாக யாரையா போய் வெட்டுவான். பெற்றோர்கள் வந்து பசங்களை வந்து வளர்க்குற விதம் ரொம்ப முக்கியம். நீங்கள் யாரை வந்து எக்ஸாம்பிளாக வச்சு உங்கள் பசங்களை எடுத்து, யார் ரோல் மாடல் உங்கள் பசங்களுக்கு? உங்களுக்கு யார் ரோல் மாடலோ அதை உங்கள் பசங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அது ரொம்ப இது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன வார்த்தை பேசுகிறீங்களோ, நீங்கள் யார் கூட பழகிறீங்களோ அதுதான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் உங்கள் பசங்களுக்கு. அதனால் தயவு செஞ்சு ஒழுங்காக இருங்க. இந்த மாதிரி ரவுடிக்கெலாம் சப்போர்ட் பண்ணாதீங்க, ஃபயர் விடாதீங்க. அப்போ உங்கள் பையனும் கொலைகாரனாக மாறுவான். நான் 10th படிக்கிறப்போ எனக்கு ஒரு வாத்தியார் வந்து சொன்னார், 15லேருந்து 18 வயசு, 15 கூட இல்லை, 14லேருந்து 18 வயசு, இந்த வயசில் வந்து நீ வந்து சரியாக இருந்துட்ட, எந்த தப்பும் பண்ணாமல் தப்பான வழியில் போகாமல் சரியாக இருந்துட்டேன்னா 50% வந்து நீ வாழ்க்கையில் வந்து சாதிச்சிட்ட. 50%, மீதி 50% வந்து அது ஒன்றும் இல்லை, அது வந்துடும். அதுதான் டிசிப்ளின். எதுக்கு வந்து ஸ்கூலில் வந்து முடி வெட்டுன்றாங்க, எதுக்கு நெயிலை கட் பண்ணின்றாங்க? அதெல்லாம் டிசிப்ளின், அதெல்லாம் ட்ரெயின் பண்ணுறது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னு வைங்களேன், அவ்வளோதான். நான் நிறைய பேரை பார்த்துக்கிறேன், நாசமாக போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த ரவுடி உங்கள் பசங்க யார் கூட போய் சேர்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஏரியாலேயும் வெட்டி பசங்க இருப்பாங்க, 5-6 பசங்க இருப்பாங்க, சுற்றிட்டு இருப்பாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், ஃப்ரெண்டு கூட கிடையாது, எனக்கு கூட படித்த பையன். இதே மாதிரி தான் இந்த வெட்டி பசங்க உள்ளே போய் சுற்றி இருந்தான். கட்சியில் தெரியும்ல, ஏதோ குடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், குடிச்சிட்டு ஏதோ வாக்குவாதத்தில் வந்து கொண்டுட்டாங்க அவனை. அதனால் யார் கூட போகிறீங்க, யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் பசங்களை வந்து நீங்கள் அப்படி தான் வளர்க்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். அடித்து வளர்க்கணும். நீங்கள் அடிக்கிறதுக்கே பயப்படுவாங்க நிறைய பேரண்ட்ஸ். ஐயோ கை வச்சா என் பையன் என்ன ஆவான். அடித்து வளர்க்கலன்னு வைங்க, போலீஸ்கிட்ட தான் அடி வாங்குவாங்க பையன்.
அதனால் இந்த ரவுடிக்கு சப்போர்ட் பண்ணுற இளைஞர்கள் வந்து ஒன்று புரிஞ்சிக்கணும். ரவுடிகள் வந்து சும்மா நீங்கள் மாசு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த படத்துலலாம் காமிப்பாங்க போலீஸை போட்டு அடிப்பாங்க ரவுடிங்க. அப்போலாம் ஒரு மயிரும் கிடையாது. போலீஸ் அடித்தான்னு வை அந்த ரவுடி காலியாவன் முடிச்சிடுவாங்க. ஏன்னா சும்மா நினச்சிட்டு இருக்கீங்களா? படத்தில் காமிக்கிற மாதிரி போலீஸ்லாம் போட்டு அடிப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ரவுடிங்க போட்டு தள்ளிடுவாங்க. போலீஸ்லாம் ஸ்டேஷனுக்கு போனால் கையை கட்டி தான் இருப்பாங்க. ஐயா மனுஷருங்க ஐயா, நான் இப்பெல்லாம் பண்ணல ஐயா, அப்படி தான் பேசுவாங்க. சும்மா நீங்கள் ஓவர் ஐப்பெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. கையில் கத்தி வச்சுருந்தா ரவுடியா? உண்மையான வீரனை என்ன பண்ணோம்? நீ வாடா, என் கூட வாடா, பாக்ஸிங் வாடா, அடிச்சு நான் உன்னை அடிச்சே கொலை பண்ணுறேன், கையால் அடிச்சே கொலை பண்ணுறேன்னான்னு சொல்லணும். கையில் வெத்தி கத்தி வச்சுக்கிட்டு 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டினா எப்படா ரவுடி, எப்படா மாவீரன்? பொட்டைத்தனம் அது. பொட்டைன்னு கூட சொல்லக்கூடாது. அது வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்துகிற வார்த்தை. எப்படி சொல்லலாம்? கொட்டை இல்லாதவன் அப்படி வேணால் சொல்லலாம். அதுதான் அர்த்தம். உண்மையான வீரனாக இருந்தால் என்ன பண்ணோம்? வாடா சண்டை போடலாம் வாடா அப்படின்னும். இந்த மிளகா பொடி வீரம் அதுதான், ஒன்றுத்துக்கும் உதவாதவன். அதே மாதிரி ஒரு பழமொழி இருக்குது, கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான். நீங்கள் எடுத்து பாருங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் ரவுடிஸ், தமிழ்நாட்டில் ஹிஸ்ட்ரி ஆஃப் ரவுடிஸ் எடுத்து பாருங்கள், எல்லோரும் காலி. இப்போ வளர்ந்து வராங்களே அவங்களும் காலி, அவங்க சாவானுங்க. எப்படி சாவானுங்க? கத்தி எடுத்து அவ்வளோதான். இவங்க யாரையாவது கொண்டிருப்பாங்க, அதுக்கு பகை, அப்படியே மாற்றி மாற்றி வெட்டின்னு சாவாங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. எதுக்குடா வெட்டிக்கிட்டு சாவுறீங்க கேட்டால் கெத்து கெத்து. என்னடா கெத்து? வெட்டிக்கிட்டு சாவுறதுல என்னடா கெத்து மயிறு? படித்து ஒரு ஹையர் பொசிஷனில் போய் உக்காந்து சம்பாதிச்சு உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா அதான்டா கெத்து. அதான் கெத்து. வெட்டிக்கிட்டு சாவுறதுல என்னடா மயிறு கெத்து? அவ்வளோதான் மக்களே. இந்த மீடியா இருக்குல்ல, இந்த மீடியாவை நீங்கள் எந்த மீடியாலாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் அப்படி நம்பிடாதீங்க. ஏன்னா இந்த மயிலாப்பூர் சிவகுமார் அவர் வீட்டுக்கு போய் அவங்களாம் இன்டர்வியூ எடுத்து போட்டதுக்கு வந்து கீழே வந்து ஐயோ ரொம்ப எல்லாரும் நல்லவருன்றாங்களே, அப்போ ரொம்ப நல்லவர் தான் போல அப்படின்னு கீழே கமெண்ட்டு. என்னடா இது? ரவுடிங்லாம் நீங்கள் நல்லவன் ஆக்கிட்டீங்கன்னா அப்போ நல்லவன்லாம் என்னடா பண்ணுவான்? உண்மையிலே கொண்டாட வேண்டிய லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போங்கடா. பொறுக்கி ரவுடி கொலகாரன் வீட்டுக்கு போய் என்னடா பண்ணுறீங்க? அவ்வளோதான் மக்களே. மிச்சத்தை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.